ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பங்களா டைப் வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா கோணத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆசாரிப்பள்ளத்துலேருந்து நம்ம கோணம் போகிறோம், தம்பத்துக்கோணம் போகிற வழியில் மெயின் ரோடு, ஜஸ்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள தான் நம்ம வந்து இந்த வீடை ப்ரொமோட் பண்ணுறோம். மேக்ஸிமம் கோணத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடுகள்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா விஐபி கார்டெல்லாம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ள தள்ளி போகணும். ஸோ இந்த வீடு அப்படின்னாச்சுன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்திருக்குது. ஒரு பங்களா டைப் வீடு தான் இந்த வீடு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பரப்பளவு 5 சென்டில் அமைஞ்சிருக்குது. 3300 ஸ்கொயர் ஃபீட்டை கொண்ட வீடு. இந்த வீடு நான் வந்து ஃப்ரெண்டு 3 பக்கமும் நான் காணிக்கிறேன். ஏன்னா வீடு பெரிய வீடு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவும் கொஞ்சம் லெந்தாக போகும். ஏன்னா எல்லாரும் நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா வீடு வந்துட்டு பெரிய வீடெல்லாம் கொஞ்சம் லெந்தாக, அதாவது ஃபுல்லாக எல்லாமே காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா காட்டும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். பாருங்கள், இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர மாட்டு, அதாவது வந்துட்டு செவ்வாய் வடிவமும் அந்த மாதிரி இல்லை. இந்த வீடு சதுர வடிவில் சூப்பர் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்காங்க. இந்த கார்டன்லேயே அவங்க வந்துட்டு தென்னை மரம், வாழை மரம் அப்படின்னு வச்சு விட்ருக்காங்க. அண்டு இதை தவிர பாக்கி 4 சைடும் சுற்றி வந்துடலாம். பாக்கி ஃபுல்லாகவே வீடுகளில் கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே மெகா சைஸ். அதாவது இந்த வீடு ஒரு பெரிய குடும்பம் தாராளமாக வசிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அரண்மனை மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே தேக்கு மரம் சொல்லியாச்சுன்னா கதவு, ஜன்னல், நிலை அப்படின்னு என்னென்ன உண்டோ எல்லாமே தேக்கு மரத்திலே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் புகுந்து விளையாடிருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த வீடை மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சேர்க்கஸ் நீ பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கைப்பிடி எல்லாமே தேக்கு தான். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை, அதாவது கட்டி விற்பனைக்கு கொண்டு வந்த வீடு இல்லை, ஓன் பர்பஸ், அதாவது சொந்தமாக அவங்க இருக்கிறதுக்காக போடப்பட்ட வீடு. நீங்கள் இந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லை அப்படின்ட்டு. பாருங்கள், எல்லாமே நல்ல தரமாக ஹை குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சன்லைட் உள்ளே வர்றது மாதிரி அவங்க கிளாஸை செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு கதவு, ஜன்னல், நிலை எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பெட்ரூம் கொண்டு உள்ள வீடு தான் இது. 5 பெட்ரூம்னு பார்த்தாலும் 11க்கு 16 அப்படிங்கிற முறையில் பெரிய பெட்ரூமாக தான் எல்லாமே பெரிய பெட்ரூமாக தான் அமைச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான். அது இல்லாமல் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் 3 பாலி வச்சு 2 ஜன்னல் நல்ல காத்தோட்டமாக நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடு அவங்க சர்வ சுதந்திரமாக பருமாறுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அதே மாதிரி டாய்லெட்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு மெகா சைஸ் எல்லாம் நல்ல நம்பர் அண்ட் குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. கோணம் ஏரியாவில் நம்மள்ட்ட நிறைய பேர் வீடு கட்டுந்துங்க, அதாவது உள்ளே தள்ளி வேண்டாம், ரோட்டு பக்கம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் சொன்ன மாதிரி 3 பாலியில் வந்து 2 சைடு எல்லா பெட்ரூமுக்குமே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான், எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே 5 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லெந்தாக எல்லாம் ஃப்ரீயாக, அதாவது குளிக்கிறதுக்கும் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே நல்ல குவாலிட்டி, எல்லாமே செரா கம்பெனி அண்டு எல்லாமே நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு அவங்க ஓன் யூஸ்க்கு போட்டதுனால இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. கிச்சனை பார்க்குறீங்க, கிச்சன்லேயும் வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் மட்டும் தான் செட்டிங், பாக்கி ஃபுல்லாக எல்லாமே தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு செட்டிங் பாருங்கள், எல்லாமே சிம்னி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க எதுக்கு இந்த வீடை கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா தற்சயமே அவங்க வந்துட்டு ஃபாரினில் செட்டில்மெண்ட்டு, இந்த வீடு கட்டி 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபாரினில் அவங்க குடியேறதுனால இந்த வீடு அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாட்டு இருக்கும். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடை சுற்றி வரலாம், 4 சைடு சுற்றி வரலாம். பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வீடு தான் கவர் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராக வந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பாக்கி உங்களுக்கு சேஃப்டி கேட் எல்லாமே கொடுத்தா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்துருக்காங்க. கதவு, ஜன்னல் நல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பாருங்கள், நல்ல ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5 பெட்ரூம் தான். 5 பெட்ரூமே உங்களுக்கு வந்துட்டு மெகா சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு மெகா சைஸ் தான். 11க்கு 16 அப்படிங்கிற முறையில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு வரிசையாக காணிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டாய்லெட் எல்லாமே மெகா சைஸ் தான். எல்லாமே நல்ல சூப்பராக அடிப்பொலியாக அந்த வீடு அமைச்சிருக்காங்க. வீடு பெரிய வீடுங்கிறதால கொஞ்சம் லெந்தாக போகும். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். எல்லாமே கிளியராக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனே இந்த வீடை நீங்கள் புக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட், அதாவது வந்துட்டு
டிடிசிபி அப்ரூவல் எடுத்து தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் பணம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடை நீங்கள் வாங்குற பட்சத்தில் 80% வரை உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவோம். உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய நம்ம ஸ்டாஃப் வருவாங்க. ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து இந்த வீடை சிறப்பாக முடிச்சிருவாங்க. இதே போல் பிரம்மாண்டமான வீடுகள் உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு அதாவது உங்களுக்கு லேண்டு இருந்தாலும் ஓகே தான், லேண்டு இல்லைனாலும் ஓகே தான். நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லேண்ட் இருந்தால் உங்கள் லேண்ட்லேயே நாங்கள் இதை மாதிரி தரமாட்ட வீடு கட்டி தருவோம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லேண்டு வாங்கி சிறந்த முறையில் நான் தரமாக நம்பர் அண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தருவோம். நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கனெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோட சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய இன்ஜினியர்ஸ், அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம். இன்றைக்குள்ள டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கணும், நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடை பாருங்கள். இந்த வீடை நீங்கள் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சத்துக்கு ஒரு கம்மி இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஜன்னல் பாலி கொடுத்து நல்ல சூப்பராக அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பால்கனியே உங்களுக்கு ரொம்ப மிக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே மெகா சைஸ் தான். கோணம் ஏரியாவில் நீங்கள் நிறைய பேர் வீடு பார்த்து இருக்கீங்க. உங்களுக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த வீடு நீங்கள் வாங்கலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ், மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அரசாங்க ஆஸ்பத்திரி, அதை பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் பஜார் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 1,66,00,000. இதோடைய விலை என்ன கேட்குறாங்கன்னா 1,66,00,000 கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெளியே இருந்து மேலே பால்கனிக்கு வர்றதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு கம்ப்ளீட்டட் தான் இந்த வீடை கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வீடு இன்றைக்கி கோணத்தில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட இந்த அழகான பங்களா டைப் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட எல்லா வீடியோவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.